ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு வாரமாக நம்ம பிக் பாஸ் ஃபீடை பார்த்தோம் அப்படின்னா ஒரே சண்டை கடை மாதிரி தான் சவுண்டு. இத்தனை சீசனில் சண்டை இருந்தது, ஆனால் இத்தனை சீசனில் இருக்கிற சண்டையில் ஒரு மீனிங் இருக்கும், இல்லைனா அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும். அது மாதிரி இத்தனை சீசன்களாக இல்லாத ஒரு கண்டென்ட்லெஸ் ஃபைட் அப்படிங்கிறது இந்த சீசனில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு இடத்துலையுமே நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் சண்டைகள் நடக்குது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே தவறு கிடையாது அப்படிங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காகவே சண்டை நடக்குது. ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையை எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணிடுறாங்கன்னா, எனக்கு மேலே கோவம்லாம் இல்லை, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது, இப்போ அது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சேஃபான கேமே விளாண்டு பூசி முழுகளும் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாகவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் என்ன தோணுச்சுன்னா, ஏன்டா அவ்வளோ ஒஸ்ட்டாக ஒரு கேம் விளாட்றீங்க? இப்போ ஜாக்லினாக இருக்கட்டும், வெளியிலேருந்து வந்து விஜய் டிவிலேருந்து எவ்வளோ பேராக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன கேம்ன்றது தெரிஞ்சுமே ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களோட கேட்டகரியில் ஒருத்தவங்க இருந்துட்டு தானே போனாங்க. அவங்க எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு போயிருக்காங்கல்ல இத்தனை சீசனாக. அது கூட உங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி ஒரு 3 ப்ரோமோ வந்தது. இப்படி தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ரோமோ விட்டாங்க. அன்னைக்கு பெருசாக பேசணும் அந்த டாஸ்க் இருந்தப்ப. ஆனால் நேற்று வந்து ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. ஏன்னா ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி அப்படி சொல்கிறது வாக் அவுட் கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து 3 ப்ரோமோவில் 2 ப்ரோமோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் 3வது ப்ரோமோ நம்மளுக்கு ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அது என்ன மாதிரியான ப்ரோமோ, இது மூலமாக இந்த சீசன் எப்படி இருக்குது, வாரத்தில் 4 நாள் சஸ்பீஷியஸாக பிஹேவ் பண்ணுற கண்டஸ்டன்ட்ஸ் 5வது நாளான வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும் புனிதர்களாக மாறுறாங்க. அது ஏன்? இது இல்லாமல் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குலினுக்கும் அதே நேரம் தர்ஷிகாவுக்கும் வெளியில் அதிகப்படியான ஹேட்டர்ஸ் உருவாகி இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்த 3 ப்ரோமோவில் முதல் 2 ப்ரோமோ முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் நடந்த டாஸ்க் வச்சு, அதை மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நடந்த பேசிக்காக இருந்த நிறைய விஷயங்களை வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரோட செலெக்ஷன் நடக்குது. பட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வீக்கில் நடந்த டாஸ்க்கை வச்சு தான் தேர்வு செய்யப்படும்ல. அதனால வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரும் முதல்ல செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத 2 நபர்கள். அதனால இந்த வாரத்தின் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் ஆனது யார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜாக் அண்ட் சவுண்டு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியில் வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன், சரி ஓகே விஜய் டிவி ஒரு பக்கம் முட்டுருவோம், நேஷனல் சோஷியல் மீடியா, அதாவது தமிழகத்தில் பெரிய சோஷியல் மீடியாவாக யூடியூப் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கார்டே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கார்டு போடுறீங்க? ஏன்னா கண்டிப்பாக அவங்க பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய பல ஈவெண்ட்ஸில் இவங்களை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு கார்டு போடுறீங்கன்ற ஒரு ஆச்சரியம். அப்போ அவங்களே கார்டு போடுறாங்கன்னா அப்போ எந்தளவு அவங்களும் ஒரு டென்ஷன் ஆகிருப்பாங்க. அந்த கார்டில் என்ன இருந்தது அப்படின்னா, டைட்டில் "ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட" அப்படிங்கிற ஒரு டைட்டில். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ஜாக் அண்ட் சவுண்டோட ஃபோட்டோ போட்டிருந்தது. சௌந்தர்யா மிச்சர் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க இத்தனை நாட்களாக. நல்லா விளாண்டுருந்த ஜாக்குலினை இப்போ மிச்சர் சாப்பிட வச்சுட்டு ஜாக்குலினோட கேம் வந்து சௌந்தர்யா டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 2 பேருமே இப்போ அமைதியாகிட்டாங்க. அதே நேரம் கண்டென்ட்டும் கொடுக்குறதில்ல. ஜாக்குலினோட ஒரு நல்ல கேமை வந்து சௌந்தர்யா தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஜாக்குலின் மூக்க நுழைக்குது, ஜாக்குலினுக்கு ஒரு பிரச்சனைனா சௌந்தர்யா ஒட்டுமொத்த மண்டையை நுழைக்குது. இப்படியாப்பட்ட நாடு இதாக தான் போகுது. ஆகும்போது அந்த பிக் பாஸ் சீசன் ஸ்பாயில் போனதுக்கு முக்கியமான காரணமே இவங்க 2 பேரும் தான் சொல்லி உண்மையாகவே அம்மா சத்தியமாக அவங்க கார்டு போட்டாங்க. அந்த கார்டை தூக்கி இப்போ கூட இந்த எடிட்டர் சொல்லிட்டு போட்டுடலாம். ஆனால் அந்த கார்டை அவங்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ மேலே ஸ்ட்ரைக் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தனிப்பட்ட விதத்தில் ஃபோன் பண்ணுவாங்க. நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு நேஷ்னல் எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே போட்டு அடிக்கிற அளவு தான் இவங்க 2 பேரோட கேம் இருக்கும். ஆக மொத்தம் கரடியே காவிரி துப்பியே தரணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் புகழ் பாடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சேனலே கழுவி ஊற்றுற அளவு தான் இவங்க கேம் இருக்குது. அப்போ இந்த வாரம் இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் செய்யப்பட்டதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. தேர்வான நீங்கள் 2 பேரும் நான் அனுப்பும் உணவை தான் சாப்பிடுவேன். அது எந்த ஒரு விதத்தில் அநியாயமும் கிடையாது. சொல்ல போனால் இவங்க 2 பேரை விட்டு வேறு எவனையாவது செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது அநியாயம் சொல்லலாம். இந்த வாரம் வந்து ஒரு டெவில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று விளாண்டாங்க. அந்த கேமை வந்து தீபக்கு, மஞ்சரி, ஒரு பக்கம் ராணவ், முத்துக்குமரன் இவங்களாம் ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கப்போ அருண், சௌந்தர்யா, ஜாக் இவங்க 3 பேர் அந்த கேமே வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அருண் ஒரு பக்கம் தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யாவும் ஜாக்கும் சேர்ந்து அவங்க பண்ணுறப்ப அது கேமு, ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணுறப்ப அதனால தாங்க முடியல, அது முடியலை. அது என்ன, அது ஒரே டீமில் இருக்க தர்ஷிகா கூட சண்டையெல்லாம் போட்டு எதுக்கு நீ அவங்க அப்பாவை பற்றி பேசுகிற? எதுக்கு நீ முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என்ன பண்ணணும்? முதல்ல ஓகே ஜாக்லின், நீங்கள் ஒரு குட் ஃப்ரெண்ட் ஃபார் ஜாக்லின் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அந்த பிரச்சனையை விடு ஜாக்லின். அவங்க வந்து அந்த மீனிங்கில் சொல்லலை, நீ மென்டல் ஹர்ட் ஆகாதான் தான் சொல்லணும். ஒன்றே சொல்லிட்டாளா இந்த அவளை போட்டு தள்ளுறோம் என்ன இது அதெல்லாம் வந்து எப்படி நல்லா இருக்கும்? ஸோ சௌந்தர்யாவுக்கு டே பை டே ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது லிட்ரலி
நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ விஜய் டெலிவிஷனோட பேஜில் போய் பார்த்தாலே தெரியும். இது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை தனிப்பட்ட விதத்திலே ஃபோட்டோஸ்லாம் போட்டு நவடேஸ் ஹேர் கேம் சொல்லி லிட்டரலி இரிட்டேட்டிங்கிற மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இந்த வாரம் அவங்க வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் செய்யப்பட்டது நியாயமான ஒன்று தான். ஆனால் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒருத்தவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும்போது சும்மா இருந்த சௌந்தர்யா ராணவ் வந்து சொல்கிறப்ப சுய புத்தி அப்படின்றாங்க. அதுக்கு ராணுவ திரும்ப தக்லைஃபாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. முதல்ல உனக்கு அறிவே கிடையாது, மூளையே கிடையாது, நீ மூளையில போய் உட்காந்துக்கிற, ஆனால் உனக்கு மூளை இல்லை அப்படின்றாப்புல. சுய புத்தி இருக்குல்ல, சுத்தமா கிடையாது. மூளையில உட்கார்ந்தா மட்டும் போதாது, மூளையே வேணும் உனக்கு. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ வரையுமே ஒருத்தவங்க அலிகேஷன் கேம் தான் விளாட்றீங்க. ஒருத்தவங்களை குறை சொல்லி ஒருத்தவங்களை வந்து ஒரு மாதிரியான வேர்ட்ஸை சொல்லி அப்படி ஒரு அலிகேஷன் கேம் விளாடணும் தேவை கிடையாது. ஓகே, சுய அறிவு அவருக்கு இல்லை, உங்களுக்கு சுய அறிவு இருந்தால் நீங்கள் என்ன தனித்தன்மையை தெரிஞ்சிருப்பீங்கல்ல. வாரம் வர கிளாப்ஸ்னால என்னமோ சௌந்தர்யா வந்து நம்ம வந்து பயங்கரமாக கேம் விளாட்றோம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். பட் லிட்ரலி இட்ஸ் அ ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதே தான் ஜாக்லின். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் ஜாக்லின் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க, கேமை புரிஞ்சுக்கிட்டாங்க, பயங்கரமான மிடில் ஸ்டாண்டர்ட்னு விளாட்றாங்க அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் அவங்களுமே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கேங்கோட போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இப்படியா முதல் ப்ரோமோ முடியுது. 2வது ப்ரோமோ வருது. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் லிட்ரலி இவ்வளோ வாரங்களில் நம்மளுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல, அப்பாடா இந்த வாரம் தாண்டா நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்துருக்கிறீங்க. அப்போ இது மாதிரியான கேம்கள் கொடுக்கும்போது தான் உள்ள முடிவுகள் சரியாக எடுக்கப்படுதுங்கிறது நமக்கு தெரியுது. அந்த ஒரு பேசிஸில் சரி பெஸ்ட் பெர்ஃபார்மராக இவங்க வந்து வழக்கம் போல் ஒரு பார்சியாலிட்டி பார்த்து யாரும் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. டெவில்ஸா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது தீபக் அண்ட் மஞ்சரி. லிட்ரலி அவங்க 2 பேர் தான். மஞ்சரி கூட ஒரு கட்டங்களில் அவங்களோட கேம் வேறு மாதிரி போனாலுமே தீபக் வந்து அந்த ஈவில் மோடில் தான் பயங்கரமாக இருந்தார். அவர் வந்து எப்போதுமே அந்த ஈவில் மோடில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த மேனரிசமாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பயுமே ஒரு எப்படி சொல்கிறது பர்ஃபெக்ட்ன்ற ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் அந்த ஈவில் கேமில் பயங்கர ஈவிலாக இருந்தது தீபக் மட்டும்தான். என்ன அவர் ரஞ்சித்தை வந்து வெளில போயா அப்படின்னு சொன்ன விதங்கள்லாம் ஒரு மாதிரி வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கு வந்து தீபக் அவர்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு, இல்லை எவ்வளோ வந்து பிக் பாஸ் நம்மகிட்ட காட்டினாரு, எவ்வளோ காட்டல அப்படிங்கிறதெல்லாம் தெரில. அது அவங்களோட கேம் மெத்தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரில் மஞ்சரி அண்ட் தீபக் ரியலி டிசர்வ்டு பீப்புள். காரணம் என்னென்னா மஞ்சரியுமே லிட்ரலி நமக்கு பார்க்குறப்ப இரிட்டேட் ஆகுதுல, அந்த இரிட்டேட்டை கொடுக்குறதா அவங்க கேம். அது எதில் இந்த டாஸ்கில் மட்டும். அப்போ வந்து சௌந்தர்யா இரிட்டேட் கொடுத்தா அவங்க ஹோஸ்ட்டு, மஞ்சரி இரிட்டேட் கொடுத்தா பெஸ்ட்டாக நீங்கள் கேட்கலாம். அவங்க அந்த ஹவுஸ்மேட்டை வெறுப்பேற்றுறது தான் அவங்களுக்கு அந்த டாஸ்க்காக இருந்தது. அதனால் மஞ்சரி பெஸ்ட்டாக இருந்தாங்க. இந்த பக்கம் ஏஞ்சல்ஸாக பெஸ்ட்டாக இருந்தாலுமே லிட்ரலி அதில் 2 கருத்து இருக்குது. முதல் கருத்து ரஞ்சித் அந்த டாஸ்க்கை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கெப்டாக இருந்தார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவர் பெஸ்ட் பர்ஃபார்மர். அதே நேரம் பவித்ரா வந்து தர்ஷிகா ஒரு கேள்வி கேட்பாங்க, வாயில் முட்டையை உடச்சு ஊற்றுறாங்க, முட்டையை எடுத்து உன் முகத்தை கழுவுறாங்க, முட்டையை வச்சு கையில் உடைக்க சொல்கிறாங்க, ரொம்ப ஆக்வர்டான டாஸ்க்காக கொடுக்குறாங்க. அந்த ஆக்வர்டெல்லாம் நீ அவ்வளோ பண்ணி நீ என்ன பண்ண போகிற, நீ நடிக்கிற, கொஞ்சமாக உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லைன்னு சொல்லி பல விஷயங்களை தர்ஷிகா பேசுகிறாங்க. இவ்வளோதான் பண்ணி நீ என்ன பண்ண போகிற, நீ வந்து நடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லிட்ரலி தர்ஷிகா ஃபேன்ஸு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டாஸ்கில் எவ்வளோ ஆக்வர்டாக இருந்தாலும் அந்த டாஸ்க்காக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ், உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு கேமில் ஆடுவே நீங்கள் நினச்சிங்கன்னா தர்ஷிகா மாதிரி ஒன்றும் இல்லாமல் 3வது ப்ரோமோவில் சண்டை தான் போடணும். அந்த டாஸ்க்கு உண்மையாக இருந்தால் பவித்ரா மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த செலெக்ஷன் கிடைச்சல அது கிடைக்கும். ஆக மொத்தம் அடுத்த வாரம் கேப்டன்சியில் நாமினேட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ட் தீபக், இதை பக்கம் மஞ்சரி அண்ட் இன்னொரு பக்கம் பவித்ரா. இவங்க 4 பேர் வந்து டிசர்வ்டு பீப்புளாக தான் இருக்கிறாங்க. இந்த வாரத்துக்கு வெளியில் தெரிஞ்ச பீப்புளும் அவங்க தான். தீபக், மஞ்சரி, ரஞ்சித், பவித்ரா, நீங்க 4 பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டியிட தேர்வான போட்டியாளர்கள். இதெல்லாம் தாண்டி தர்ஷிகாவோட கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தர்ஷிகா வந்து ஒரு வீக்கும் ஒரு மாதிரி வந்து மாறிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசனோட முதல் கேப்டன் அவங்க தான். அப்படின்றப்ப அவங்க மேலே எப்போதுமே ஒரு தனி பார்வை இருந்தது. எல்லா கேமையுமே ஒரு பயங்கர ஸ்போர்ட்டாக தான் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. டே பை டே அவங்களோட பழக்க வழக்கங்களும் சவகாசங்களும் கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால அவங்களும் ஒரு மாதிரி மாறினாங்க. ஆனால் இப்போ லிட்ரலி தர்ஷிகா வந்து கொஞ்சம் கேம்லேருந்து பின்தங்கி போயிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு அதில் விஷாலோட பேரும் அடிப்படுது. அதை அடுத்து பேசுவோம். இப்போ தர்ஷிகாவே 3வது ப்ரோமோல சண்டை போடுறாங்க. இப்போ அவங்க ஒரு தப்பு பண்ண, ஆமாம் நான் தான் பண்ணேன் ஜெஃப்ரி, நீ என்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறது வேறு, இல்லை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது வேறு. நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அக்செப்ட் பண்ணேன், திரும்ப எல்லாம் வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவோட ஆதங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் சரி அப்படிங்கிறது வேறு, ஆமாம் நான் தப்பு பண்ணேன் இப்போ என்னப்போ. அப்போ இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ண போகுது, ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்காது, ஒரு சில விஷயங்கள் பண்ணால் கான்ட்ராக்டை கேன்சலாக வெளில அமைச்சிருவாங்க, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடுத்து பேசிட்டு அடுத்து அவங்களோட வார்த்தையே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கேம் மேனரிசத்தை தர்ஷிகா எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஓவரால் அந்த 3 ப்ரோமோ பார்க்கும்போதே ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து கொஞ்சம் அப்படியே சேட் மூமெண்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சென்டிமெண்ட் மூமெண்ட்லாம் போட்டு நம்ம எடிட்டரு 3வது ப்ரோமோ கொடுத்துட்டாரு. நீங்கள்லாம் என்ன கேள்வி கேட்டு நான் அந்த இடத்துல குற்ற உணர்ச்சியாக கில்ட்டியாக இருக்கு நிஜமாவே.
நம்மளுக்கு என்ன டவுட்னா, திங்கக்கிழமை ஆரம்பிச்சு வியாழக்கிழமை நைட் வரையும் உங்களுக்குள்ள இருக்க சைக்கோபாத்ஸாக இருக்கட்டும், ஈவில்ஸாக இருக்கட்டும், டெமான்ஸாக இருக்கட்டும், இவங்க தான் வெளியில் வராங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட இன்னொரு கேரக்டர் தான் வெளில வருது. ஆனால் வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டா மட்டும் இவங்களுக்குள்ள இருக்க புனிதர்கள்லாம் வெளில வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி தாஜா பண்ணி ஆறுதல் கொடுத்து இவ்வளோ பண்ணி ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுறது கூட இவனை தான் நான் செலக்ட் பண்ணுறேன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னால் அந்த டாஸ்கில் கொஞ்சம் இப்படி லாண்டிருக்கலாம். ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாம ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு அது என்ன வந்து அப்படி தாஜா பண்ணுறது? அப்போ வெள்ளிக்கிழமை ஏன் புனிதர்கள் ஆகிறீங்க? அப்போ சனிக்கிழமை விஜய் சேதுபதி வந்து கம்மியாக கழுவி ஊற்றணும் அப்படின்னா, அப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் இவங்க வாரத்தில் 4 நாள் விளாடு, 5ஆவது நாள் வேஷம் போடு, 6ஆவது நாள் நல்லவன நடி. அப்போ 6ஆவது நாள் என்ன நடக்க போகுதுங்கிறத இவங்க 4ஆவது நாளே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த இப்படி லிட்டரலாக பண்ணி இவங்க எதுக்கு பண்ணணும்? இதுக்கு நம்ம ஓட்டும் போட்டு அவங்களுக்கு கையும் தட்டி அவங்களுக்கு ஒரு பக்கம் பிஆர் டீம் விழுந்து வேலை பார்த்து எதுக்கே அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் முதல்ல சொன்னேன், அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அவரை இப்போ எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். முதல் வாரம் ஆரம்பித்ததுலேருந்து விஜய் விஷால் ஒரு நல்ல என்டர்டெய்னராக போனார். ரவீந்திரன் வெளில போகும்போதே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார், நீ ஒரு பக்கா என்டர்டெய்னரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கும் விஷாலுக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் எப்போதுமே ரசிக்கும்படியாக இருந்தது. அவர் வந்து சௌந்தர்யா பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். அது வந்து விஜய் சேதுபதி லிட்டரலாக எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறமா அப்படியே லவ் செக்மெண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. தர்ஷிகா பக்கம் வந்தது. அதுக்கப்புறமா அவர் பேரை வச்சு 2 பேரோட பேர் அடிப்பட்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. அந்த பிரச்சனை அடிப்பட்டதுக்கு அப்புறமாவே விஷால் வந்து கொஞ்சம் பின்தங்க ஆரம்பித்தார். டாஸ்க்லையும் சரி எல்லா விஷயத்துலையுமே விஷால் ஏன் பின்னாடி போகிற ஒன்று கம்ஃபர்ட் ஜோன் பார்க்குறாரா, இல்லை இந்த இடத்த நம்ம லவ் ஜோனாக யூஸ் பண்ணிட்டு வெளில போயிடும்னு நினைக்கிறான்னு தெரில. பட் ஒன் ஆஃப் த எலிஜிபிள் கேண்டிடேட் இன் பிக் பாஸ் ஹவுஸ். ஆனால் அவர் வந்து அவரோட ஏதோ ஒரு தவறால் அவருக்கு 4 நாள் காணாமல் போகிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. உங்கள் எவ்வளோ பேருக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் உண்மையாக தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தர்ஷிகாவுக்கு அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குமே லிட்ரலி நவடேஸ் வந்து சோ மெனி ஹேட்டர்ஸ். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களில் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவங்க பண்ணுறத விரும்பாத நிறைய பேர் வந்துட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஓவரால் அந்த 3 ப்ரோமோ பார்க்குறப்ப இந்த வாரம் செலக்ட் பண்ண ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து உண்மையாகவே லிட்ரலி அதுக்கான டிசர்வ் தானா, இல்லைனா வேறு யாரும் இந்த இடத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாரத்தில் 4 நாள் வந்து இவங்களோட ரியல் ஃபேஸை காமிச்சிட்டு 5ஆவது நாள் வந்து இப்படி புனிதர்களாக மாறுறது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவரால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.